ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான். கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். எங்கன்னா ரொம்ப தூரம் இல்லைங்க, ஊருக்குள்ளெல்லாம் கோயில் இருக்குள்ள. அது போன வாரம் ஏதோ கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்களாம். அது பக்கத்து வீட்டக்கா வந்து வா போயிட்டு வரலாம், சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எல்லோரும் கிளம்பணும். ஒரு 5-6 பேர் சேர்ந்து போனோங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சேர்லாம் இருந்துச்சா, சரி உட்காந்துருந்தோம். சாமிக்கு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் உட்காந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு கொடுத்தாங்க. அன்னதானம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா தக்காளி சாப்பாடு, சுண்டல், அதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க, ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. அதை சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மார்னிங் போல் ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருந்தேங்க. என்ன ஐஸ்கிரீம்னா பால், கோதுமை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதுங்க, சூப்பராக இருக்குங்க ஐஸ்கிரீம். போன தடவை செய்யும்போது அந்த முந்திரி பாதாம்லாம் போல, இந்த தடவை அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க, சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பால் கொஞ்சம் காய வச்சுட்டு நைட்டே காய வச்சுட்டு படுத்துருவாங்க. காலைல தம்பி இடையில தானே கொடுக்குறக்கு. அதுக்கப்புறம் மாவு 4 நாள் ஆட்டல, இப்படியே கோயிலுக்கு போக அங்கே போகனே சரியாயிடுச்சு. அப்புறம் மாவாட்டிலான்ட்டு நைட்டு அரிசி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வச்சுருவாங்க. அதுக்கு அரிசி ஃபஸ்ட்டு 4 டம்ளர், அந்த பெரிய டம்ளரில் ரேஷன் அரிசியும், 1 டம்ளரில் 3/4 டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசி, 1/4 டம்ளர் வந்து பச்சரிசி, 5 டம்ளர் அரிசி கணக்குங்க. அப்புறம் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் மாவு சூப்பராக வருங்க. உளுந்து வந்து எலும்புக்கு பலம், அதே மாதிரி வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்றது வந்து அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரிசியும் சாப்பாடு எல்லாமே ஒன்று தானே, அதே இதுக்கு இட்லி தோசையே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம ரேஷன் அரிசி தாங்க நாங்களாம் வீட்டில் சேர்த்துக்குவோம். எந்த அரிசியுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் மாவுக்கு. ரேஷன் அரிசி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லதான உடம்புக்கு. அப்போ என்னை பொறுத்தளவுக்கு இது ஹெல்த்தியான விஷயம் தாங்க. பாய்ங்க, இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.